எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு எப்போது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஒரு குமன் முத்தமிட்டு அணைத்துக் கொள்பவரே நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன் நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை எப்போது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசுறு எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து புடிச்சு தேடுன அந்த உசிறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பிரிவினைகளை தகர்ப்போம், கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றிணைவோம். Let us destroy the divisions and be united in the love of Christ. Amen. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றன. பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அல்லது சூழ்நிலைகள் வந்து நம்மை அமிழ்த்தும் பொழுது நாம் நெருக்கப்பட்டு கர்த்தரை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்கே தயங்கினவர்களாய் நாம் காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இன்றைய நாளிலும் கட்டுகள் உடையும் என்னும் தலைப்பில் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு சில பகுதிகளை தியானித்து ஜெபிக்க வாஞ்சியாய் இருக்கின்றேன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய அனைத்து விதமான கட்டுகளும் இந்த நாளிலே உடைக்கப்பட போகின்றது. நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை முருக பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படக்கூடிய எவ்விதமான கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் இந்நேரத்திலே முறியடிப்பார். கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தர போகின்றார். விசுவாசத்தோடு காதுகளை உன்னிப்பாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேளுங்கள். தாவீது, அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இரண்டாவது ராஜாவாக, எப்படியாக இரண்டாவது ராஜாவாக ஒரு அபிஷேகம் அவருடைய தலையில் வருகிறது. இந்த தாவீது யார்? அவர் தன் பெற்றோரால்
ஒதுக்கி வைக்கப்பட்டவர், தன் சகோதரர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார். சாமுவேல் வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்படியாக இங்கு வரும் பொழுது அனைவரும் கூடியிருக்கிறார்கள். ஆனால் இவரை ஒரு பொருட்டாக எண்ணவல்ல. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு அனைவரும் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கின்றதே, நாளுக்கு நாள் நான் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றேனே என்று மிகவும் மனபாரத்தோடு ஒதுங்கி தம்மை தாமே நாம் தனிமைப்படுத்திக் கொண்ட ஒரு சூழ்நிலை காணப்படலாம். இங்கு தாவீது என்ன செய்கிறார்? ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்துல தான் அழைப்பு வருகின்றது. தாவீதை அழைத்துக் கொண்டு வரும்படியாக சாமுவேல் தாவீதை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனத்தின் 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ராஜா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீதுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? இந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருடைய வல்லமை எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து ஒரு சிறு பகுதியை நாம் காண்பித்து தருகிறேன். ஆண்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்திய படை வந்து நிற்கின்றது. அங்கிருந்து பெலிஸ்திய வீரனாகிய கோலியாத்து வந்து நின்று ஆண்டவரை நிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். இதை பார்த்து கொண்டிருந்த தாவீது என்ன செய்கிறார்? முன்பாக சென்று ஒரு கூழாங்கல்லை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு படைத்தலைவனை வீழ்த்துகின்றார். அவனது பட்டயத்தை கொண்டே அவனது கழுத்தை வெட்டி விடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிச்சுவேஷனுக்கு ஏற்றவாறு சாதுரியமாக முடிவெடுக்கும் வல்லமையை அவர் பெற்றுக் கொள்கின்றார். ஒரு யுத்த வீரனாய் காணப்படுகின்றார். எதை குறித்ததான பயம் அவருக்குள்ளாக அல்ல, கர்த்தரை பற்றும் விசுவாசம் அவருக்குள்ளாய் காணப்படுகின்றது. கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகம் அவருக்குள்ளாய் காணப்படுகின்றன. இப்படியாகத்தான் இன்று என்னுடைய வாழ்க்கையும் காணப்படுகின்றது. நம்ம அநேகருடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் காணப்படுகின்றது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுகி மீட்கப்பட்டு இன்று கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்கின்றேன். கர்த்தரை பற்றிய விசுவாசம் எனக்குள்ளாய் காணப்படுகின்றது, தேவ பலன் எனக்குள்ளாய் காணப்படுகின்றது என்று நாம் அநேகர் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருகின்றது. சவுல் இவரை கொல்லும்படியாக தணிக்கின்றான். பலவிதமான தருணங்கள் தாவீதை கொன்று போடும்படியாக உரட்டுகின்றான். இந்த நேரத்தில் எல்லாம் தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ராஜ அபிஷேகம் பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன் இன்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஓட்டங்கள் உண்டு. பலவிதமான நேரங்கள் மத்தியில் நாம் துரத்தப்படுகின்றோம், வியாதிகளினால் துரத்தப்படுகின்றோம், மரண படுக்கைகள் விட வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றன, பொருளாதார நெருக்கங்களினால் நாம் துரத்தப்படுகின்றோம். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நிற்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இந்த நேரத்துல தாவீது அருமையான ஒரு பாடலை பாடுகின்றார். கேளுங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வேத பகுதியை நாம் படித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அதை அறிந்து கொள்ள முடியும். தாவீதுடைய பக்தி வைராக்கியத்தை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வேத பகுதியை நாம் படிக்க கேட்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5 - 7 வசனங்களும் உடைய. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துட்சனை பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் என் சத்தத்தை கேட்டிடா. என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துஷ்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. இது ஒன்று செய்ய முடியாது. மரணம் ஒன்றே வழி. மருத்துவர்கள் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள். ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரிடமிருந்து வார்த்தை வந்து விட்டது, இதோ நீ மரிக்க போகின்றாய் என்று எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். என்னெல்லாம் மருத்துவம் பார்க்க விட வேண்டுமோ எல்லா மருத்துவம் அவருக்கு பார்த்தாகிவிட்டது. காரணம் என்ன? ஒரு ராஜாவா இருக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது எவ்விதமான மருத்துவ சிகிச்சை அவருக்கு கிடைத்திருக்கும்.
ஆண்டவருடைய வார்த்தையும் அந்த இடத்தில் வந்து விட்டது. நீ மரித்து போக போகின்றாய் என்று அவர் என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே சுவர்புறமா திரும்பி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தார். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார். இங்கு தாவீதும் அதைத்தான் செய்கிறான். என்ன செய்கிறான்? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில் வியாதிகள் வருகின்றது அல்லது நெருக்கங்கள் வருகின்றது என்று கூறும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அதற்கேற்ற நிபுணர்களை தேடி அலைகின்றோம். இன்னொரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் என்னன்னா, நேரம் என்ன பண்ணுவோம், கூகுள்ல எடுத்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார் இதுக்கு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க? அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர். நம்முடைய கண்கள் பார்க்கக்கூடிய அனைத்தையும் சிருஷ்டி கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இன்றுதான் இந்த இடத்தில் நின்று கொண்டு இருப்பதற்கு தேவ பலனை தந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அனுதினமும் என்னை புசித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அனுதினமும் நாம் சுவாசம் விடும்படியாக ஜீவனை தந்த கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்பரை நாம் விட்டுவிட்டோம். அவருடைய ரத்தத்தால் இன்று நான் கழுகப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்பதை நான் மறந்து விட்டேன். அதை நோக்கின்றேன், நிபுணர்களை நோக்கி கடந்து செல்கின்றேன். இங்கு தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தரை நோக்கி அபயம் இடுகின்றான். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கின்றான். நான் ஆடுகளை வைத்துக் கொண்டு எங்கோ சென்று கொண்டிருப்பேன். நீங்க எனக்கு ராஜ அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, இதோ உங்களுடைய சுமத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்க என்னை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க என்று கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிட ஆரம்பிக்கின்றார். இவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நான் மேற்கொண்டு செல்லும்படியான தேவ பலனை எனக்கு தாங்க. அந்த தேவ பலன் நமக்குள்ளாய் வரும் பொழுதே கட்டுகள் உடைக்கப்படும். இங்கு சம்பவிக்கின்றது என்ன? இதே அதிகாரத்தில் 17-18 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி தூக்கி என்ன செய்றாரா? ஜல பிரவாகத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்து விட்டார். கடன் பாரங்கள்ல மூழ்கி போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களை தூக்கி எடுக்க போகின்றார். இந்த பொருளாதாரத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படி போடுங்க. ஆண்டவரே, இவ்விதமான சூழ்நிலைகளுடைய மத்தியில் காணப்படுகின்றன. நான் கையிட்டு செய்யக்கூடிய அனைத்தும் நஷ்டங்களை எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நான் இனி என்ன செய்வது? அப்பா, நீங்க என்னை வழிநடத்துங்க என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன்னை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து அவருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழி நடத்துவார். இங்கு அவர் என்ன சொல்லுகிறார்? ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தது மட்டுமல்லாமல் என்னிலும் பலவான்களாயிருந்த பலத்த சத்துருக்களுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மரண கட்டுகளாய் காணப்படலாம், பொருளாதார கட்டுகளாய் காணப்படலாம், எவ்விதமான கட்டுகளாய் இருந்தாலும் அந்த கட்டுகளை இந்த நேரத்திலே கர்த்தர் உடைக்கின்றார். கர்த்தரால் கூடவர்கள் ஒன்றுமில்ல. அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கின்றார். அவர் சர்வ வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாய் இருக்கிறார். அவரால் கூட தேவர்கள் ஒன்றுமில்லை. தன் வாயின் வார்த்தைகளால் அனைத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்த மிகவும் அன்பான இரக்கமுள்ள கர்த்தர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலையை தருவார். எசேக்கியா ராஜா அதைதான் செய்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான். அவருடைய வாழ்க்கையில் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. மரணப்படுக்கை, மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு ஆகிவிட்டது. ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரிடமிருந்து தீர்க்கன் மூலமாக வார்த்தை வந்து ஆகிவிட்டது. இதோ நீ மரிக்க போகின்றாய், எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்து. அந்த வார்த்தையும் அவர் கேட்டுக்கொண்டார். யாரிடம் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே சுவர்புறமா திரும்பிப்படுத்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கின்றார். சம்பவித்தது என்ன?
15 ஆண்டுகளை கர்த்தர் நோக்கி அவருக்கு கூட்டி கொடுக்கின்றார். அவருடைய அந்த மரண படுக்கை மாறிவிடுகின்றது. அந்த மரணத்தின் கட்டு உடைக்கப்படுகின்றது. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கட்டுகள் உடைக்கப்படும். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த மரண கட்டு உடைக்கப்பட்டது. தாவீது வாழ்க்கையில் இருந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது. அவருடைய நெருக்கங்கள் இருந்து அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அது மட்டும் இல்லைங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இன்று நம்மில் அநேகர் கூறுவதுண்டு, இவங்க எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள், என்னிடம் பரிசுத்தம் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவருடைய பரிசுத்தத்தால் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறேன். எல்லா விசுவாசமும் இருந்தாலும் நாம் இப்பொழுதும் கூறு, எனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. நான் இப்படியாக இருக்க முடியும்? ஆண்டவரால் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் சிம்சோன். அந்த சிம்சோன் மேல் ஆண்டவருடைய அபிஷேகம் காணப்படுகின்றன. பெலிஸ்தியர்களிடமிருந்து தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் ஆண்டவருக்கு விரோதமான அனைத்து காரியங்களையும் செய்கின்றான். சம்பவிக்கிறது என்ன? 2 கைகளும் கட்டப்பட்டு, கண்கள் சூறையாடப்பட்டு, வேடிக்கை பொருளாக காணப்படக்கூடிய அந்த தருணத்தில் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்றார். ஒரு விசை என்னை பலப்படுத்து, ஒரு விசை என்னை பலப்படுத்து ஆண்டவரே, இவர்களை பழிதீர்க்கும்படியாக என்னை ஒரு விசை பலப்படுத்து. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த மரண படுக்கையில் நான் எழுப்பி உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக என்னை ஒரு விசை பலப்படுத்து. என்னுடைய பொருளாதார நெருக்கங்களிலிருந்து என்னை வெட்கப்படுத்துகிற மத்தியில் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக என்னை ஒரு விசை பலப்படுத்து. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த அவமானங்களின் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு விசை என்னை பலப்படுத்து. கர்ப்பத்தின் கனியை எனக்கு தாரும். கட்டுகள் உடைக்கப்படும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கட்டுகள் உடைக்கப்படும். கட்டுகளை வைத்துக் கொண்டு கட்டுகளை அவிழ்ப்பதற்காக அதற்கு பின்பாக சென்று கொண்டிருப்பதை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிவோடு. கர்த்தரால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வேத பகுதியை நாம் படித்து பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை அந்த இடத்தில் நாம் தெளிவாக படிக்க முடியும். இந்த வேத பகுதியை நாம் படிக்க கேட்போம். 16ஆம் அதிகாரம் 23 25 வசனங்கள் முடிய, அவர்கள் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமே காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து பறைசாற்றும் பொழுது, சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது, அன்றைய காலகட்டங்களில் ஜனங்களை துன்புறுத்துவதும் அவர்களை சிதறடிப்பதும் அவர்களை பிடித்து அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் வைப்பதும் அன்றைய நாட்களில் ஒரு பொருளாக காணப்பட்டு கொண்டிருந்தது. மிகவும் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் பவுலையும் சீலாவையும் இவர்கள் பிடித்து அடித்து நொறுக்கி விட்டு என்ன செய்கிறார்கள்? அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு வைத்து கட்டி வைக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீரம் முழுவதும் ரண வேதனை, கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. என்ன செய்யறாங்க? ஐயோ, புலம்பிக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இது காணப்படுகின்றன. வியாதியோ அல்லது சரீரத்தில் வலிகளோ அல்லது வேலையிடங்களில் பிரச்சனைகளோ அல்லது பொருளாதார நெருக்கங்களோ எவ்விதமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்க ஆரம்பிக்கின்றோம், புலம்ப ஆரம்பிக்கின்றோம். இவர்கள் செய்யறது என்ன தெரியுமா? கர்த்தரை துதித்து பாட ஆரம்பிக்கிறார்கள். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். அங்கு சம்பவித்தது என்ன? அந்த சிறைச்சாலை கம்ப்ளீட் அதிர்ந்தடியாக சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாதவர்கள் ஒன்றும் இல்லை. நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார்.
அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சடிதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இவர்கள் சரீரம் முழுவதும் அந்த சிச்சுவேஷன் நல்லா கவனித்து பாருங்க. சரீரத்தில் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்ட வேதனை. கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றது. விலங்கிட்டு அங்க பூட்டி வைத்திருக்கிறாங்க. இங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்தில் என்ன சம்பவிக்கிறது? பூமி அதிர ஆரம்பிக்கின்றது. சிறைச்சாலை அதிர ஆரம்பிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால் எனது நிலைமை அப்படியாக இருக்கும். சரீரம் முழுவதும் வேதனையோடு, பலவிதமான போராட்டங்களோடு, வியாதியோடு, அல்லது பொருளாதார நெருக்கங்களோடு, அல்லது வேற எந்தாவது ஒரு சூழ்நிலையில் நெருக்கத்தில் காணப்படும் பொழுது ஒரு அதிர்ச்சி வருகிறது என்றால் எப்படி இருக்கும்? ஒரு பூகம்பம் வருதுன்னு வைங்களேன், என்ன பண்ணும்? எதுக்கு அந்த இடத்துல ஓடிடும். கர்த்தராவது இது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்க பிறகு இப்படி இந்த பூகம்பம் உடனே ஓடிடுறது. பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வரவாசி. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமி அதிர்ந்து சிறைச்சாலை அப்படி அதிர ஆரம்பிக்குது. சிறைச்சாலை காவல்காரர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. இவங்க துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதே போல துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்ட வேதனை, விலங்கிடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல எங்கேயும் ஓடி தப்பிக்க கூட முடியாது. என்ன செய்யறாங்க? துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. முதலில் சம்பவிக்கின்றது, பூமி அதிர்கிறது. அந்த அதிர்ச்சியின் மத்தியிலும் அவர்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட துதிக்க ஆரம்பித்த பொழுதுதான் சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான கட்டுகள் மத்தியில், அல்லது போராட்டங்கள் மத்தியில், வியாதியின் மத்தியில், பொருளாதார நெருக்கங்கள் மத்தியில் நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுதே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய நெருக்கத்தை விட மேலான ஒரு நெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். அந்த நெருக்கத்தின் மத்தியில் நீ கர்த்தரை தோற்றி கூப்பிடும் பொழுது அந்த எல்லா நெருக்கங்களையும் மாற்றி கர்த்தர் எல்லா கட்டுகளில் இருந்து உன்னை விடுதலையிடுவார். ஆனால் நெருக்கங்கள் இன்னும் அதிகமாக உன்னை நெருக்கும் பொழுது நீ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்று விடுகிறாய். பிரச்சனைகள் மேல பிரச்சனை வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதானதல்ல. கிறிஸ்துவோடு கூட உள்ள வாழ்க்கை எளிதானதல்ல. நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். சரீரம் முழுவதும் இரத்த காயங்கள், சதைகள் எல்லாம் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றன. கைகள், கால்கள், ஆணிகள், சிரசில் முள்முடி. இப்படி இருக்கும் பாருங்க. எவ்வளவு அவமானங்கள். எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து நம்மை மீட்டெடுத்தது வெறுமனே அல்ல. இது போன்ற அவமானங்கள், நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். போராட்டங்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. நம்மள அநேகர் ஞானம் இல்லாதபடிக்கு அநேக இடங்கள்ல நாம போய் சிக்கிக் கொள்கிறது உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னண்டை வா, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னண்டவா, என்னை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் உனக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய இன்னொரு காரியங்கள் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது வியாதிகள் அல்லது பொருளாதார நெருக்கங்கள் அல்லது பிசாசின் போராட்டங்கள் இது போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம்
தீர்க்கர்களை தேடி செல்வதுண்டு, பெரிய பெரிய போதகர்களை தேடி செல்வதுண்டு, அல்லது புனித ஸ்தலங்களுக்கு செல்லுவதுண்டு. மார்க்கின் சுவிசேஷம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து பார்ப்போமே, ஆனால் அங்கு இன்னொரு காரியம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து தெளிவாக கூறுகின்றார். 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இந்த வேத பகுதியின் பின்னணியத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் அவருடைய சீடர்களும் ஒரு மகனை கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு பிசாசு பிடித்திருக்கின்றது. அந்த பிசாசை இவர்களால் துரத்த முடியவில்லை. அப்ப இயேசுவிடம் கொண்டு வருகிறாங்க. அப்ப இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி என்ன செய்யாது, புறப்பட்டு போகாது. உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் நீ எவ்விதமான பெரிய பெரிய போதகர்களிடமோ அல்லது தீர்க்கர்களிடமோ யாரிடம் போய் சென்று நீ ஜெபித்தாலோ அல்லது அவர்களிடம் போய் காண்பித்தாலோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று காணிக்கைகளாய் செலுத்துவது அல்லது எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபமும் உபவாசமும் மிக மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. உபவாசம் என்பது நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவது என்பது மட்டுமல்ல. உபவாசத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்து பார்ப்போமே, ஆனால் இன்னொரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவரை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த வேத பகுதியில் மிக தெளிவாக தீர்க்கன் கூறுகின்றார். இப்படியாக பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும் துரத்துண்டவர்களை சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதும் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாக கர்த்தர் கூறுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நாம் என்ன செய்கிறோம்? உபவாசம் இருக்கிறோம் என்று கூறிவிட்டு நம்ம ஒரு உணவு எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிறோட ஜெபித்துக் கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே முழங்கால நின்று ஜெபிப்பாங்க. மணிக்கு ஒரு கணக்கா ஜெபித்துக் கொண்டே இருப்பாங்க. அந்த டைம்ல யாராவது, அதாவது ஒரு மனைவி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு வைங்களேன், புருஷன் அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்கணும் அல்லது பிள்ளைங்க போய் ஏதாவது ஒரு வார்த்தை, அவங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை மிக கொடுமையாயிருக்கும். காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், என்ன பசி. அன்று ஒருபோதும் உங்கள்ட்ட இப்படி பசியோட இருந்து ஜெபிங்கள் சொல்லல. உபவாசம் என்றால் என்ன என்பதை அறியாமல் நாம் என்ன செய்யறோம்? உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உணவருந்தாமல் இருப்பது எதற்காக? நம்முடைய இச்சைகளை அடக்குவதற்காக, எரிச்சலை உமிழ்வதற்காக அல்ல, கோபத்தை உமிழ்வதற்காக அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்படியாக என்ன செய்யறோம்? உபவாசம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் தான் பார்ப்போமே, ஆனா நம்ம வீட்டிற்கு திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? மனைவியுடைய குடும்பத்தினர் வந்தாச்சுன்னா மனைவி என்ன பண்ணுவாங்க? புருஷன் மனைவியை பார்த்துட்டு இருப்பார். என்ன செய்யறாங்க? புருஷனுடைய குடும்பத்தார் வந்தாங்கன்னா மனைவி புருஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் முருகு. காரணம் என்ன? வீட்டுல உணவு அவ்வளவுதான் இருக்கும். இல்லைன்னா ஹோட்டல் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபோன் கால் எடுத்து ஆர்டர் பண்றது. அருமையான தேவனுடைய பிள்ளை, பசித்தவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறாயா? உன் உடன் சகோதரனை நீ அணைத்துக் கொள்கிறாயா? உற்ற உறவினர்களை அணைத்துக் கொள்கிறாயா? இன்னைக்கு நம்ம பக்கத்து அயல் வீட்டில் இருக்கிறவங்க யார் என்பதை நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய சிச்சுவேஷன், அவங்களுடைய பேர் என்ன தெரியாது. நம்முடைய சபைகள் நம் உடன் இருக்கிற அருகாமையில் இருந்து ஆராதிப்பவர்களின் பெயர் நமக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கையை குறித்ததான எந்த ஒரு காரியங்களும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கொடுப்பது, பெற்றுக் கொள்வதல்ல, கொடுப்பது, பகிர்ந்து கொடுப்பது.
அதுதான் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். கர்த்தர் அந்த உபவாசம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பசி உள்ளவன் பசியா இருக்கிறான், கொடுத்து பாருங்க. அவனுடைய அந்த பசியா இருக்கிறத மட்டும் அவனுடைய முகத்துல அந்த மகிழ்ச்சி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆகாரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவு வஸ்திரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க, எவ்வளவோ ஜனங்கள் ஒரு நேர உணவு போலும் இல்லாதபடிக்கு, உடுக்க நல்ல வஸ்திரம் இல்லாதபடிக்கு, மிகவும் கடினத்தோடு பாரத்தோடு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் உணவுப் பொருட்களை வீணாட்டிருப்பது இன்னைக்குள்ள குழந்தைகளை சொல்லவே வேணும். பெற்றோருக்கு அதை குறித்ததான ஒரு கரிசனையே இல்லை. உணவுப் பொருளை வீணாக்குறது ஆண்டவருடைய உக்கிர கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது நமக்கு மட்டுமல்ல, பகிர்ந்து கொடுக்கும்படியாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல சுயநலமாக இருந்திருப்பாரே, ஆனால் இன்று நமக்கு ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்திருக்காது. அவரை ஆராதிக்கிற நாம், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நான் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறும் நான், என்னுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? கிறிஸ்துவை நான் பறைசாற்றுகின்றேனா? என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உபவாசம் காணப்படுகின்றதா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, தெளிந்த புத்தி எனக்கு தாங்க. ஆண்டவரே, உம்மோடு கூட இணைந்திருக்க வேணும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான கட்டுகள் காணப்படுகின்றன, போராட்டங்கள் காணப்படுகின்றன, வியாதிகள் காணப்படுகின்றன, பொருளாதார நெருக்கங்கள் காணப்படுகின்றன. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு நஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. நான் என்ன செய்வது? கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிப்பது, ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பி. பொருளாதார நெருக்கங்கள் எல்லாம் நெருக்கிக்கிட்டே இருக்கட்டும், ஒண்ணும் இல்லை, எதை பத்தியுமே யோசிக்காதீங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் பரமத்தவப்பன் அந்த போராட்டங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவருடைய வேலையை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய, ஒரு தீர்க்கனுடைய மனைவியின் வாழ்க்கையை குறித்து பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்க முடியும். அவரிடம் ஏராளமான கடன் காணப்பட்டது. என்ன செய்வது என்று அறியவில்லை. தீர்க்கதரிசியிடம் போய் சென்ற பொழுது தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருகின்றது. உன்னிடம் எண்ணெய் இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவரிடம் காணப்படுகிறது ஒரு கலம் எண்ணெய் மட்டுமே. ஆண்டவர் கூறுகிறார், உன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்ட போய் அவங்க வீட்டில் என்னெல்லாம் பாத்திரம் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வா, இந்த எண்ணெய் அதில் வார்த்து வெற்று உன் கடனை தீர்த்துக்கொள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அது சின்ன ஒரு விஷயமா இருக்குங்க, ஒரு பொருட்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். கர்த்தருடைய ஞானம் அளவிட முடியாதது. ஒரு ஞானத்தில் சிறந்தவர், அவர் உங்களை விடுவிப்பார். நம்மை நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். பவுலும் சீலாவும் கட்டுகள் மத்தியில் கர்த்தரை துதித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் போது அது இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பலவிதமான போராட்டங்கள் வந்து நம்மை அமிழ்த்தத்தான் செய்யும். ஆனா அந்த அமிழ்த்தின் மத்தியிலும் நாம் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். பயந்து போகிறது. பயம் பெரிய ஒரு பிரச்சனை. பயத்தை புறம்பை தள்ளி கர்த்தரை முருக பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை மாற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எல்லா கட்டிலிருந்தும் அவருக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று அவர் அழைக்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவருடைய தேவ பலனை பெற்றுக் கொள்கிறார். அவர் உயிரோடு இருந்த காலங்களில் கொன்றதை விட அன்று தேவ பலனை பெற்றுக் கொண்டு அவர் கொண்ட பெலிஸ்தியர்கள் அநேகர். பவுல் சீலாவுடைய வாழ்க்கையை பாருங்க, இசைக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க. மரணம் முடிந்து
அதிலிருந்து 15 ஆண்டுகளை அவர் திரும்ப பெற்றுக் கொள்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்த ஜனமே, ஒருபோது பயந்து போகாத, கர்த்தரை பற்றும் துதியோடு அவருடைய சுமத்தல் காத்திரு. உன்னிடம் உள்ளதை அநேகருக்கு கொடுத்து கொண்டே வருவது. கர்த்தர் உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பார். கொடுக்கிறதுனால ஒருவரும் குறைந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கட்டுகள், போராட்டங்கள் எவ்விதமான சூழ்நிலைகளாய் காணப்படலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருவார். நம் தேவனால் கூட ஒன்றுமல்ல, ஒன்றே ஒன்று செய்வானோ, ஜெபமும் உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இன்று எனக்கு ஜெபிப்பதற்கோ உபவாசம் இருப்பதற்கோ கர்த்தருடைய காரியங்கள் செயல்படுவதற்கோ சமயம் இல்லை. கரெக்ட் டைமுக்கு நான் பஞ்சிங் டியூட்டிக்கு போயிடணும். அதற்காக காலில் அலாரம் வைக்கிறது, எழும்புறது, என்னென்ன பண்ண முடியும் எல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணி கரெக்ட் டைம் ஓடிடுவாங்க. இது சபை கூடிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகளுக்கு செல்வது எப்படியாக? அதற்காக நான் எடுக்கக்கூடிய பிரயாசம் என்ன? கர்த்தருடைய வேலைக்கென்று நான் எடுக்கும் பிரயாசம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜீவிப்பதற்கு நான் எடுக்கும் பிரயாசம் என்ன? ஒரு நாள் எத்தனை வேதாகமத்தை நான் வேதாகமத்தை எத்தனை வசனங்களை நான் தியானிக்கின்றேன். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றேனா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கின்றேனா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் எல்லா கட்டுகளையும் கர்த்தர் நொறுக்கும்படியாக சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என் மகன் எனது மகள் என்னண்டை வருவார்கள், என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் என்று அவர் அவருடைய செவி அப்படியே கூர்மை வைத்து பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கட்டுகள் உடையும். கற்பத்தின் கனிக்காக இவ்வளவு நாட்கள் ஏங்கி எல்லா மருத்துவம் வார்த்தாகிவிட்டது. கர்த்தர் கற்பத்தின் கனி ஆசீர்வதித்து தருவார். கட்டுகள் நொறுக்கப்படும். அண்ணனுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனி கிடைத்தது. இந்த அவமானங்கள் துடைக்கப்பட்டது. ஆபிரகாம் சாரோடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். முதிர் வயதில் எதுவுமே முடியாது என்று உடைய சூழ்நிலையில் கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரால் கிடைக்காது கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். நிச்சயமாக அவருடைய சுதந்திரத்தை உங்களுக்கு தருவார். ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். நமக்காக தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்த அன்பின் பரம தகப்பன் கற்பத்தின் கனியில் உனக்கு தரமாட்டாரா? உன்னுடைய வியாதியின் படிக்கிறவருக்கு விடுதலையை தரமாட்டாரா? உன்னுடைய பொருளாதார நெருக்கிலிருந்து விடுதலையை தரமாட்டாரா? ஏன் அவிசுவாசத்தோடு இருக்கிறார்? எதற்காக முறுமுறுத்துக் கொண்டிருக்கின்றாய்? எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்? துன்பங்கள் மத்தியில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கையை மாறும். தாவீதை போல கர்த்தரை துதிக்க வேண்டும். பவுலை சீலாவை போல கர்த்தரை துதிக்க வேண்டும். மரணமே சம்பவிக்கும் போது நாம் கர்த்தரை துதித்து பாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அப்படியே ஊற்றி விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும். கர்த்தர் நம்மை விடுவித்து அவருடைய அநாதி ஆசீர்வாதத்தை சோதரித்துக் கொள்ளும்படியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொள்ளுவோம். தலைகளை தாழ்த்தி செவிப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நேரத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்க எங்களோட பேசுனீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை நீங்க ராஜாவை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருடைய வாழ்வில் வந்திருந்த எல்லா கட்டுகள் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் வந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் இருந்த கட்டிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பவுலும் சீலாவை துதிக்க துதிக்க ஆண்டவரே அப்பா கட்டுகள் நொறுக்கப்படுகின்றது. ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபத்தோடு உபவாசத்தோடு காத்திருக்கும் போது கட்டுகள் நொறுக்கப்படுகின்றன. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் தெரிகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கட்டுகள் நொறுக்கப்படட்டும். ஆண்டவரே, எவ்விதமான சூழ்நிலைகள் மத்தியில் நாங்கள் கடந்து செல்லலாம். மரண இருளின் படுத்தியில் நாங்கள் கடந்து செல்லலாம். வியாதியின் பண்டிகையில் நாம் கடந்து செல்லலாம். பொருளாதார நெருக்கங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து செல்லலாம். ஆண்டவரே, எது வந்தாலும் ஆண்டு எதுவும் எங்களை அணுகாது. எந்த தீங்கும் எங்களை தீண்டாதப்பா. நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க. சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு ஆய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா.
இதோ எங்களை முக்கியமாக உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் காணக்கூடிய கட்டுகள் நொறுக்கப்படட்டும் ஆண்டவரே. செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நேரத்தில் தொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா கட்டுகளையும் உடைக்கும்படியாய் சொல்லுவேன். உடைய நாமம் ஒவ்வொருத்தர் மேலும் மகிமைப்படட்டும். உமக்கு மகிமாண்டவரே. இன்னும் அநேகருக்கு பிரயோஜன பாத்திரங்களாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்தும். உடைய நாமம் ஒன்றிய மகிமைப்படுவதாக. மீட்பர் பெற்றவருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தானே அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் விடுதலையை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட இணைந்து வாழும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஆமென். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்.